ஹாய்டா செரிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மிஸ்லெஸ் டாக் பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். அப்பப்பா எவ்வளோ கமெண்ட்ஸ், எந்த ஸ்டோரி போட்டாலும் எம்டி எம்டி எம்டி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில், டெலகிராமில் ஏதோ ஒரு வீடியோஸ் கீழே எம்டி நெக்ஸ்ட் பார்ட்டு போடுங்க அக்கான்னு சொல்லாத ஒரு வீடியோவே இல்லை தெரியுமா? இப்போ ரீசெண்டாக போட்டதில் அவ்வளோ இருக்குடா எம்டியில். ஏன் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க போல் ஐ திங்க். அண்ட் நிறைய பேர் மிஸ்டர் லோக்கல் வந்துட்டு எம்டி கேட்டுட்டு தென் அதை கண்டினியூ பண்ணும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க. தட்ஸ் ஒய் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எம்டியில் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கீங்கடா. ஸோ நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்க விட்டு திடீர்னு அதில் வேறு தேவையோட கேரக்டர். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். மேபி. ஸோ சரிடா, ஓகே. நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயெல்லாம் வளன்னு பேசாமல் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தால் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவாடா சரி. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. 1K வந்துச்சுன்னா லைவ் வரேன். ஓகே, அதனால் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வேறு என்ன அவ்வளோதான். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்டோரி ஃபைனலி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு பார்ட்டில் அவங்கள பிடிச்சி நல்லா கத்தி விட்டு அவன் பாட்டுக்கு பால்கனி சைடு போய் சிகரெட் பிடிச்சிட்டு போயிருப்பான். நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சரி ஓகேடா, நம்ம அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்து நின்றுட்டு எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன இவன் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் எனக்கு பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இவன் பாஸ்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு என்ன தெரியுமா? இவன் சொன்னால் தானே தெரியும். இவன் லவ் பண்ணுற மாதிரியே என்னை வச்சுக்கிட்டான். இதுக்கு இன்றைக்கும் ஒரு முடிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்கிட்டு போய்ட்டு தயா நின்று இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட எனக்கு என்ன பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சரியா? தயா கொஞ்சமாச்சும் என் சைட்லேருந்து புரிஞ்சுக்கோடா. எனக்கு எப்படி தெரியும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு? ஓ, அப்போ நீ என்னை நம்பிடுவணுடி. இவ்வளோ பண்ணனா உன்னை மட்டும்தானே எல்லாம் செஞ்சேன். வேற ஒருத்தி கூட போனேனா இல்லை கூட அப்படி இப்படி இருந்து உன்னை கஷ்டப்படுத்தினேனா? உன்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்தினேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன், உன்னை மட்டும்தான் நீ ரசித்தேன். எல்லாம் விட்டுட்டு பொசுக்குன்னு போயிட்டில்ல. இப்போ வந்தவன் அந்த ஜெய். அவனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா சும்மா விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்கோ. தேவம் ஜேகே என்ன பண்ணான் உனக்கு? அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான். ஏன் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? எனக்கு என்னடி மயிர் அவசியம்? அந்த பையன் எப்படின்னு பார்ப்பேன். அந்த பையன் ஊர் சொல்கிற மாதிரி கெட்டவனாக இருந்தால் சரி. எல்லாம் ஊர் சொல்கிற மட்டும்தானே நம்புவீங்க. அந்த பையன் உள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ப மாட்டீங்கள்ல. ஆனால் நான் ஒன்றும் ஜெய்ய மாதிரி கிடையாது. எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சுனாலும் அந்த பையன் எப்படி, அவன் மனசுக்குள்ளே அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் எந்த டெசிஷனும் எடுப்பேன். நீ நினைக்கிறியா ஜேகே உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான்னு? ஆமாம், அவன் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறான். உனக்கு தெரியுமா? தெரியும். அதான் அவன் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். எதை வச்சு நீ சொல்கிற அவன் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான்னு? அது ஆமாம், நான் சுகமாக இருக்கும்போதெல்லாம் என்னை கேர் பண்ணிக்குவான். ஏய் நிறுத்துடி. ஏன் நானும் உன்னை கேர் பண்ணிட்டது இல்லையா? யாருனாலும் சரி, அவளுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான், அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னாலே தள்ளி தான் இருப்பாங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 சண்டை வரும். அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு கூட நின்று விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது வேறு, என் கூட வந்துடு நான் உன்னை வச்சு பார்த்துடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது வேறு. புரியுதா? ஜெய் உன்னை லவ் பண்ணுறான், அது எனக்கு நல்லா புரிஞ்சுடி மயிறு. உனக்கு தெரிலையா? தெரிலையாடி? தெரியும். ஏய் சும்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா சரியா? நீ பண்ண வேலையெல்லாம் பல்ல கடிச்சிட்டு நிற்கிறேன். கண்ணு முன்னாடி நிற்காத. 10 நிமிஷம் என்ன பலர்னு கொடுப்பேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன். உனக்காக இல்லை, என் குழந்தைக்காகவா? உனக்கு இப்போ இந்த குழந்தை முக்கியமாக போயிடுச்சா? அப்போ இத்தனை நாளாக கூட இருந்தனா எனக்கு என்ன பதில்? உனக்கு என்ன பதிலா? அதான் ஜெய்கே கூட போனில. இது நல்ல கதையாக இருக்குதையா. ஜெய்கே கூட போனதான்
ஆனால் அவங்க கூட ஒன்றும் போய் பட்டுக்கல, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டக்குன்னு தேங்க நெக்க grip பண்ணிட்டு, ஏய் என்னடி சொன்னேன், அவனை படலையா, என்னடி பேச்சு இது, நான் அவன் சொல்லி கொடுத்தானோ, தே வலிக்குது விடு, என்னடி பேச்சு இதுன்னு கேட்டேன். இப்படி பேசுவியா, தே தே வலிக்குது தானா, வலிக்குதா இல்லையான்னு கேட்கல. இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அவனுக்கு, அப்புறம் ஏன்டி இப்பெல்லாம் பேசி வீணாக வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் அப்படியே விட்டுறான். நீங்கள் தயம் ப்ளீஸ் தயம் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ தயம். ஏய் நிறுத்துடி, அப்படியே ஒரு நாளில் போயிட்டில்ல, எப்படி இருந்தேன் தெரியுமாடி, ஏதோ ரோட்டில் தனியாக விட்டுட்டு போன அனாத குழந்தையாட்டு இருந்தேன்டி நான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி, யார்கிட்ட போவேனா, எனக்கு இருக்கிறதே நீ தானடி. இதோ என்னை பெத்தவ ஒருத்தி அங்கே இருக்கா, அவளை விட நான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் வேணாம் விட்டுருதே அவங்க சொல்கிற உன்னைய சுற்றி வந்தேன்டி, சுற்றி வந்தேன். என் லவ் உனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிடுச்சுல, அவ்வளோ வலிக்கும் எனக்கு, ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது, சொல்ல முடியாது அதெல்லாம். தேம் ப்ளீஸ் தேம். ஏய் என் முன்னாடி வந்து பேசிடாத சரியா, அட்லீஸ்ட் இந்த குழந்தை பிறக்கிற வரையுமாவது பேசிடாத, எனக்கு உன் மேலே செம்மவும் பார்த்துருந்துவோ அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ரூம் விட்டு போகிறான். நீங்கள் என்ன இவன் எப்படி இருக்கான், ஆனால் நான் பண்ணது தப்பு தான். இப்போ தேயாங் அவனோட பாஸ்ட்டு சொல்லும் போதெல்லாம் அவன் பட்ட கஷ்டத்துக்கு நான் பட்டதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது தான். நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் தப்பு தான் இல்லை, நானும் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும். அவன் சொன்னான் பார்த்தியா எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கலன்னு. ஆமாம் எப்படி கொடுக்க வரும், அண்டு அப்படிலாம் இருந்துட்டு அப்படிலாம் பேசிட்டு இதில் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன் நான். இப்போ அவன் என்னை ஹர்ட் பண்ணுறான், இதே மாதிரி தானே அவனும் அப்படியே ஒரு மாதிரி லவ்வாக வரும்போது நான் பேசும்போது ஹர்ட் ஆகிருக்கும். என் பக்கமும் தப்பு தான், தேவைதான் வேணும் உனக்கு, இது தேவைதான். இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேணாம், தேங்க்கு எப்போ தோணுதோ அவன் அப்போ வந்து பேசிட்டு, இது நான் என் பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். பாவம் என் பையன் ரொம்ப என்னை தேடி அலைஞ்சிருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் கல் நெஞ்சு கரடி எண்ணி ரொம்ப கல் நெஞ்சு பிடிச்சவன், இப்படி தான் இருப்பியா, எதுக்கும் நான் யோசிச்சும் முடிவு எடுத்துக்கலாம். அவளை விட பெரிய பொண்ணாக இருக்கேன், கிட்டத்தட்ட 4 to 5 years பெரிய பொண்ணாக இருக்கேன், எனக்கு இந்த அளவு மெச்சூர்டு கூட இல்லை. வயசாகி என்ன பிரயோஜனம், ஆனால் அவன் தான் எனக்கும் மேலே பெரிய பையனாட்ட பண்ணுறான். இனி இது இப்படியே விடுறது நல்லது. சும்மா அவன்கிட்ட போய் நின்னா அப்போ அவனுக்கு என் மேலே வெறுப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருக்கீங்க. தேவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அந்த சைடு நீங்கள் பேசலாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. தேவங்க எல்லாம் கேட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே ஹாலுக்கு போகிறான். பார்த்தா கென்னு ஹால் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கான், சும்மா பளிச்சுன்னு. இப்போது ஜிமின் அப்படியே கிச்சன் சைடு போய் பார்த்தா ஜிமினும் சும்மா இல்லைங்க, செம்மையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும். இப்போது நீங்களும் ரூம்குள்ளே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வர்றீங்க, பிகாஸ் ரூம்குள்ளே கடுப்பாக இருக்குன்னு. எங்கள் தேங்க அப்படியே நின்று 2 பேர்த்தையும் கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கான். 2 பேரும் ஃபைனலாக முடிச்சுட்டு அப்படியே வந்து சோஃபாவில் பொத்துன்னு வந்து உட்காடுறாங்க. இப்போ நீங்கள் வரீங்க, அவங்க 2த்தையும் பார்த்தவே உங்களுக்கு பாவமாக இருக்குது. நீங்கள் ஐயோ என்ன டயர்டாகிட்டிங்களா 2 பேரும், நான் வேணால் ஏதாவது சமைச்சு கொண்டு வரட்டா? ஏய் யாராச்சும் இப்போ சமைக்க சொன்னாங்களா? அதான் அவனுக்கு 2 உட்காந்துருக்கானுங்க தெரிலையா, வெண்ணாக்கின்னு சமைச்சுக்குவோம். டே மச்சான், இதுக்கு மேலே என்ன ஒரு வேலை சொன்னேன் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கென் சொல்கிறான். எதை கேட்டீங்க? ஏங்க இல்லை வேணாம், அவங்களே பாவம் இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, நான் குக் பண்ணுறேன்.
உன்னை வேணான்னு சொன்னேன். இல்லை குக் பண்ணுறனால என்ன ஆயிரப்போகுது? ஆ நான் குக் பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம். ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க யாரும் ஒர்க் பார்க்குறதே இல்லையா? நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. எங்கள் ஜிமின், ஐயோ டே முடியலடா டே, அப்பா எவ்வளோ வேலை. டே ஜிமினா, சே என் பேரே என் வாயில் வருது பாரு. டே தேங்காய், நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த வீட்டை கோவம் வருது மயிர் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது உடச்சி பாரு, அப்புறம் வந்து உன் கையை உடையிறேன்டா. எவா எவா என்னம்மா வேலை முதல்ல. அம்மா ஒயனே, ஆ சொல்லுங்கண்ணா. நல்லதாக சமைச்சு வைம்மா, சரியா? கூட ஏதாவது ஜூஸ் கீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு ஏதாவது டீ காஃபியாவது கொடுமா. சுத்தமாக முடியல. டே என்ன உயிரோட தான் ரியா? டே வாத்து, நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்டா. எப்பா முதுகெல்லாம் வலிக்குது. டே தேங்காய், இங்கே கொஞ்சம் வந்து அமைக்கி விட்றா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹிப்பை பாயிண்ட் பண்ணிட்டு, இங்கே தேங்காய், நான் உனக்கு அமைக்கி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஓங்கி ஒரு வாதை பண்ணுறான், கிக் பண்ணுறான். இங்கே கேன்னு, ஐயோ போச்சுடா டே அத்தா, உன்னெல்லாம் போய் அமைக்கி விட சொன்ன மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு தேங்காய் திட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். இங்கே தேங்காய் அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னடா இவ்வளோ பெரிய வேலையா என்ன நிறைய திங்ஸ் உடஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து வச்சு கூட்டி துடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெண்டு நிமிந்துருச்சா? அடே செஞ்சு பாரு, அப்புறம் வந்துட்டு எப்படி வலியும்னு. ஆ அப்புறம் நீங்களாம் போயிருந்தீங்கன்னா பாவம் என் பொண்டாட்டி இதே மாதிரி தானே கஷ்டப்பட்டுருப்பா. அதான் உங்களையே வச்சு சுத்தம் பண்ணிட்டேன். இப்படியே வீட்டுக்கு போனேன் தண்டமாக தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் என்னடா அது என்ன ஆஃபீஸில் வந்து கூட 4 முழுக்க வேலை செஞ்சிடும் போல, இந்த வீட்டு வேலையெல்லாம் எப்படி தான் இந்த பொம்பளைங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிலடா. ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு இதுக்காகவே ஏதாவது பண்ணுவேண்டா கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன்னா நீங்கள் என்ன? நான் அதுவா அது சொல்லிட்டு என்ன ஜிமினை பார்த்து, அங்கே ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, என்ன அவர் 3 மாதத்தில் ஆயிருக்கா, நீ 2 மாதத்தில் ஆகுவேன், அதை மட்டும்தானே நீ பண்ணுவேன், உன்னை பதிலாக எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜிமின், இருந்தாலும் அது வேறு சைட்ரா, அதெல்லாம் கொஞ்சல்ஸ், அதெல்லாம் வேற, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் சரி ஓகே என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவெல்லாம் ரெடி பண்ணிட்டு அது இதுன்னு போட்டு டம்மு டம்முன்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எங்கள் தேங்கிட்ட போயிட்டு, ஏங்க காஃபி என்னெல்லாம் வேணாம். இல்லை நீங்கள் வந்திருந்து எதுவுமே சாப்பிட்லையா, இந்த காஃபி வாட்ச் குடிங்க, நான் அதுக்குள்ளே குக் பண்ணிடுறேன். எனக்கு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கோல்டாக சொல்கிறான். அப்போ இங்கே ஜிமின், என்னடா நீ இப்படி தான் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவியா? காஃபி தானே கொடுத்தாங்க, இல்லை வேறு ஏதாவது கலந்து கொடுத்தாங்களா? இவன் கலந்து கொடுத்தாலும் கொடுப்பா, ஆனால் தெரியாது. அதெல்லாம் இல்லைடா, சும்மா ஒன்று நடந்துச்சுன்னா அதே பிடிச்சிட்ருக்காத, சரியா? ஏனே நீ எங்கள் 2 கூட அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே 2 பேர்த்துக்கு காஃபி எடுக்கிறான், கென்னுக்கும் ஜிமினுக்கும். இங்கே தேங்க மட்டும் வேணான்னு சொல்லிட்டு வேறப்போ உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்போ காஃபி வேணாமாங்க? இல்லாடி எனக்குலாம் வேணாம். இந்த வாங்க போங்கல்ல இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்க? என்னை வா போன்னு தானே சொல்லுவேன். இல்லை அது என்ன அதுண்ணா? அது ஒன்றும் இல்லை தத்தையா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த காஃபி அங்கே முன்னாடி டேபிளே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய்ட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்படி ஒரு 1 hour ஆகுது. நீங்கள் 1 hour கழிச்சு குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. எங்கள் ஜிமினும் கென்னும் அப்பா சாப்பாடு இடத்தா போகுந்தா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்க வந்து உட்காடுறாங்க. லைக் இது ஒரு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் அதே பிளேஸில் உட்காந்துட்டு இப்படி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தேங்காய் பார்த்துட்டு தேங்க் நீங்கள் வரலையா? எனக்கு வேணாம். தேங்க் ஏன் வேணாம்? நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுங்களேன். எனக்கு வேணான்னா வேணாம், என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலை மயிர் வச்சுக்காத, சரியா? அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எஞ்சி ரூமுக்கு போகிறான்.
உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு ஜெமினியும் கென்னியும் பார்க்குறீங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. பட் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் உங்களை பார்த்துட்டு, மா ஒயன் விடுமா, அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கிறான் போல, மார்னிங்லாம் சரியாயிடுவான், எதுவும் நினச்சிட்டு இருக்காதா சரியா? அதெல்லாம் இல்லைண்ணா, அவர் அப்படித்தான், எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க ரெண்டுத்துக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறீங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் அவங்க சாப்பிட்றத பார்த்துட்ருக்கீங்க. அப்போக்கு என்ன ஒயன் சூப்பராக இருக்கும் ஒயன் ஃபுட்டு, இப்படி தான் டெய்லி சமைப்பியா இல்லை நாங்கள் வந்ததுனால ஸ்பெஷலாக? ஐயோ அண்ணா, இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருக்கேன். பிகாஸ் டைம் ஆயிடுச்சுல, லேட் நைட் வேறு, ஸோ அதான். ஓ, அப்போ நார்மலாக சமைக்கிறது எப்படின்னா, அப்போ டைம் எடுத்துலாம் சமைச்சா எப்படிம்மா? நல்லா குக் பண்ணுவியா? அதெல்லாம் நல்லா குக் பண்ணுவேன். ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க சரிங்களா, நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு தரேன். ஆஹா சரி ஒயின், வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன. அப்போ இங்கே ஜிமின்னு, டே அண்ணா தேங்காய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவான்னு நினைக்கிற? அது என்னமோ கரெக்டு தான்டா, அவன் கூப்பிட மாட்டான் தான் தெரியும், இருந்தாலும் கூப்பிட்றாளே ஒயன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு ஜிமின்ட்ட, ஏன் அவர் கூப்பிட்டுலாம் வர மாட்டார் அவங்கள? இல்லைம்மா ஒயன், அவனுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப பொசசிவ் ஜாஸ்தி, அதனாலேயே நீ இருக்கும்போது யாரையும் கூப்பிட மாட்டான். ஓ அப்படியா, இதில் என்னென்ன இருக்குது பொசசிவ் ஆகிற அளவுக்கு? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாவாக பேசுகிறேன், எனக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது என் கூட இப்போ அந்த அண்ணா மாதிரி இருக்குது. அவரெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு உங்கள் தங்கச்சியை பார்க்கணுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க. அவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்போ தேங்காய் அகைன் ஹாலுக்கு வரான். இப்போ ஜிமினுக்கு இன்னும், டே மச்சான் சரிடா டைம் ஆச்சு, நாங்கள் போயிட்டு வரோம் சரியா, நீ பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் சும்மா 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 ஒயின்கிட்ட போயிட்டு வரப்பாக இருக்காத, ஆனது ஆச்சு போனது போச்சு, அடுத்து என்னன்னு மட்டும் பாரு சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போது இங்கே தேயாங், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ அந்த கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். எங்கள் கென்னு, நான் மச்சான் இன்டெரக்டாக மூடிட்டு போங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இங்கே ஜிமின், இதை விட அவன் டேரெக்டாக சொல்லணுன்னா வேறு வேர்டு இல்லைடா, வா நம்மளே போயிடலாம். அப்புறம் ஜெரீஸ் நாங்கள் போயிட்டு வரோம், நெக்ஸ்ட் ஏதாவது சான்ஸ் கிடச்சா உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி விங்க் பண்ணிட்டு போகிறான். எங்கள் தேங்கும் நீங்களும் போகிறேன் அவங்கள அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. நீங்கள் அப்படியே இங்கே தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்களும் தேங்காய் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே முழிச்சிட்ருக்கீங்க. தேங்காய் அப்படியே, நான் வெளியே போகிறேன். எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன், ஆனால் என்ன இல்லை டைம் ஆச்சு, நீங்களும் சாப்பிடுங்க, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். எனக்கெல்லாம் வேணாம், நீ சமைச்சதை நீயே தின்னு. என்ன புதுசாக அக்கறை வருதா? ஏன் நேற்று எஸ்டர்டே என்ன எப்படியோ போயிட்டு போகிறான்னு சொல்லி விட்டுட்டு போனியே, அப்போ தெரில நான் சாப்பிட்ருப்பேனா இல்லையான்னு? இப்போ தான் மயிர் உனக்கு தெரித்தா? அக்கறைலாம் வருதாடி அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு மாதிரி கோல்டாக கேட்குறான். நீங்கள் தேயா சாரி தேயா, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். எனக்கு ஒன்றும் நீ சமைச்சது மாதிரி சாப்பிட்ணும் அவசியம் மாதிரி கிடையாது, நீயே போய் தின்னு சரியா. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏன்னா என் குழந்த உங்ககிட்ட இருக்கு, பத்திரமா அவனையாவது பார்த்துக்கோ. என்னை தான் நல்லபடியாக வச்சுக்க முடியல, அவனையாவது நல்லபடியாக வச்சுக்கோ சரியா. நீ இப்போ ஒழுக்கமாக தின்ட்டு போய் தூங்கு, நான் எப்போ வரேன் எப்படியோ போகிறேன், என்னை பற்றிலாம் நீ கவலை மயிரப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கவலைப்படுறவளாக இருந்திருந்தா எஸ்டர்டே என்ன மயிரடி நீ விட்டுட்டு போகணும்? அது நிறுத்துடி, எனக்கு ஒன்றும் ரீசன் தேவை மாதிரியே கிடையாது. எப்படியோ போட்டுன்னு போனில, எப்படியோ போயிட்டு போகிறேன், வேலை மயிரை பார்த்துட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். நீங்கள் போகிற தேங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது, ஐஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது உங்களுக்குள்ள. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்து அழுறீங்க. கொஞ்ச நேரம் இல்லைங்க, ரொம்ப நேரம் அழுறீங்க. இந்த தேங்க அப்படியே வெளியே போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் இருக்குது, அவனும் லைட்டாக அதெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஒரு மாதிரி வாக் போகிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டே
நான் என்ன தான் பண்ணுவேனோ இதுக்கு மேலே? போ அப்போ எல்லாம் இனிமேல் இப்படி தான் இருக்குமா? அவங்க கிட்ட முன்ன மாதிரி சுற்றி சுற்றி வரமாட்டானா? என்ன இது? எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் சுற்றி வரும்போது நான் வேலைக்கு போனேன். இப்போ அவன் வேலைக்கு போகிறான், நான் சுற்றி சுற்றி அவன் பின்னாடி போகிறேன். இப்போ எப்படி தான் நாங்கள் சேருவோமோ தெரில. எனக்கு தேங்க என் கூட இருக்கணும். இப்போ நான் முன்ன மாதிரி இல்லை. இப்போது நானும் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா. என் வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது, அதுக்கு அவன் வந்து அப்பா. இந்த டைமில் எனக்கு அவன் கூட இருக்கணும். என்னோடய சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை தெரியுமா, என் ப்ரெக்னென்ட் டைமில் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு. ஆனால் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. ஏன் அப்படி என்ன பாவம் பண்ண எல்லாத்துக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா? முன்னாடி உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சக்கப்புறமா நான் கஷ்டப்படுறேன். ஆக மொத்தம் சுற்றி சுற்றி நான் மட்டும்தான் இல்லை கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ இது தெரிஞ்சதுனால எனக்கு பிரச்சனையா, இல்லை தெரியாமல் இருந்ததுனால பிரச்சனையான்னு தெரில. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி தான் இருப்பான். நீயெல்லாம் இப்படி தாண்டி, எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறீங்க. பிகாஸ் முன்னாடியும் சரி இப்போவும் சரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மட்டும்தான் இருக்கீங்களே தவிர ஒரு இடத்துல சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போது அந்த இடத்துக்கு போய் சந்தோஷப்படலான்னு சொல்லி தான் போயிருந்துருப்பீங்க ஜேகே கூட. பட் அங்கே போயும் சந்தோஷம் இல்லை. இப்போ ஏன்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கே தான் போடுறது, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ப்ரோக்கன் ஆகிட்டு ஈவன் நைட் சாப்பிடக்கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பேசாமல் தூங்கிடுறீங்க. எங்கள் தேவை ரொம்ப லேட் நைட் தான் வரான், அப்படியே உங்களை பார்க்குறான் ஹாலில். நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பொசிஷனில் தூங்கிட்டுருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன அது இப்படிதான் தூங்குவாங்களா வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேர் பண்ணிட்டு அப்படியே உங்களை ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பார்க்குறான். உங்கள் ஐஸ் கிட்டலாம் அப்படி டியர்ஸ் நிறையா இருக்குது. அவன் அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே லைட்டாக தடவி பார்க்குறான். உனக்கு இது எதுவுமே தெரியல. அவனும் அப்படியே தடவி பார்த்துட்டு நாடி அழுதுட்ருக்கியா, எனக்கு வலிக்குதுலடி, நீ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்டி, நான் முடியல. ஏன்டி என்னை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிற? ஏன் அப்படி நினச்ச? எனக்கும் தானே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் நினைக்கலாம் இப்போது, இப்படியா 2 பேர் கஷ்டப்படணும், பேசாமல் ஒன்று சேர்ந்தா 2 பேத்துக்கு சந்தோஷம் தானேன்னு. ஆனால் பட் அந்த தாட், அந்த செகண்ட் எனக்கு என்ன ப்ரீத் கூட பண்ண முடியல தெரியுமா? இது வரைக்கும் அப்படி ஒருத்தவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கடி. ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் எப்படி நான் சொல்கிறதுன்னு கூட தெரில. வலிக்குதுடி. ஏன்டி நீ என் வாழ்க்கையில் வந்த? எதுக்கு வந்த? என்னை இப்படி நோவடிக்கவா? என்னடி பண்ணுவேன் இப்போ நான்? உன் கூட வாழவும் முடியாமல், சேரவும் முடியாமல், பிரிஞ்சு இருக்க முடியாமல் தான் நரகமாக இருக்குது. என்னடி வாழ்க்கை இதெல்லாம்? எவனுமே காதலே பண்ணக்கூடாது போல், இவ்வளோ வலி கொடுக்கும் போல். எனக்கு தெரிஞ்சு உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப. இந்த ஸ்டோரியில் நானும் சரி அவளும் சரி போத் ஆஃப் 2 பேர்த்து ஸ்டைலையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுறது? தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு அவனும் ரொம்ப நினச்சிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சி தூங்குறான். அப்போ தான் எனக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு. அவன் அப்படியே அங்கேருந்து எழுந்து கீழே வந்து ஃபுட்லாம் பார்க்குறான். ஜிமின் கேன் சாப்பிட்டதோடு சரிங்க, அது அப்படியே இருக்குது, நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அவனும் அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க.
இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம் வருது. பிகாஸ் நீங்கள் அங்கேயே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மார்னிங்லேருந்து சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரில அவனுக்கு. ஸோ அவனும் அப்படி கோவமாக அவங்களே பார்க்குறான். பட் தூங்குறவங்கள எழுப்பவும் அவனுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்கிறனால அவனும் அப்படியே விட்டுறான். இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்பயும் போல் எழுந்திரிச்சு அப்படியே எல்லா குக்கெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க. தேங்காய் அப்படியே கீழே வரான். நீங்கள் தேங்காய் பார்த்ததும் ஏங்க காஃபி அப்படின்னு கொடுக்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்ககிட்ட நான் கேட்டேனா இதெல்லாம் பண்ணி வைன்னு? ஆ இல்லைங்க, அது உங்ககிட்ட நான் கேட்டேனாடி. அப்புறம் நான் சமைச்சு கொடுத்தா தானே சாப்பிடுவீங்க. வேறு எங்கே போய் சாப்பிட போகிறீங்க? நான் எங்கேயோ சாப்பிட்டு போகிறேன். உனக்கு என்னடி அக்கறை? இப்போ தான் தெரியுதா நீ சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன்னு? ஏன் அன்றைக்கி விட்டுட்டு போகும்போதுலாம் தெரியும். முந்தானே என்னை விட்டுட்டு போகணில்ல தனியாக, அப்போ தெரியலையா நான் சாப்பிட்ருப்பேன்னு. அப்படியே ஃபோனெல்லாம் இங்கே வேணும்னு தானே விட்டுட்டு போனேன், கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. ஆ தேயம் ப்ளீஸ் தேயம் அதவே இழுக்காத. எனக்கு என்ன தெரியுமாடா நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு? எனக்கும் வலிக்குது தேயம். எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை விட்டுட்டு போகணுன்னு? உனக்கு முன்னாடி நான் தாண்டா உன்னை சுற்றி சுற்றி வந்தேன். அதனால தானே காலேஜ் ஸ்டார்டிங்கில் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். வேணா இந்த இந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பாரு. அதுதான் ஃபஸ்ட்டு சீன் கூட. எனக்கு உன்னை பிடிக்காம அவன் கூட வந்தேன். அதுக்கப்புறம் நீ பண்ண ஆக்டிவிட்டீஸில் எனக்கு சுத்தமாக முடியலன்னு சொல்லி தாண்டா உன்னை விட்டுட்டு போனேன். ஆனால் உன்னை லவ் பண்ணாமல் நான் ஒரு நாள் இருந்ததில்லை. கஷ்டப்படுத்தினடா, வெறுக்க வச்ச என்ன நீ லிட்ரலி. ஆனால் எனக்கு தெரியாது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு. அதனால தானே நான் போனேன். ஏதோ நீ என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு எனக்கு எந்த குறையும் இல்லாமல் அப்படியே லவ் பண்ணி இந்த கல்யாணம் அப்படியே நம்ம ஃபேமிலி சம்மதத்தோடையோ இல்லை ஃபேமிலி கூட வேணாம். சி அவங்கள பற்றி பேசினாலே எரிச்சல் தான் அது. அவங்க வேணாம். ஏதோ நீயும் நானும் ரொம்ப அழகாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அப்படி நான் உன்னை விட்டுட்டு போன மாதிரி பேசுகிற. உனக்கே தெரியும் நீ என்னை எவ்வளோ புள்ளி பண்ணேன்னு. நீ சொல்கிறீல நீ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுதுல உனக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஆனால் உனக்கும் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரில. அப்போ நானும் உன்கிட்ட கோச்சிக்கிட்டா உனக்கு மட்டும் என் மனசு புரியல அப்படின்னு. நான் தாண்டா ஃபஸ்ட்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தது. என்னால் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. அது மறந்துட்டியா? ஏதோ விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு அக்கறை இல்லாமல் விட்டுட்டு போயிட்டுன்ற மாதிரி பேசுகிறேல. ஆமாம், வேணாம் தான் விட்டுட்டு போனேன். ஆனால் அங்கே போயிட்டு ஒரு வயசோறும் உருப்படியாக சாப்பிட்ருப்பேனான்னு உனக்கு தெரியுமா? அங்கே காலையில் எழுந்ததுமே உன் நினப்பு தான், அங்கே போய் இறங்குனதுமே உன் நினப்பு தான். அடுத்த நாள் காலையில் என் பையன் என்ன பண்ணிட்டுருப்பான், சாப்பிட்ருப்பானா இல்லையா, அவன் நான் காணும் நின்னாலும் எப்படி தேடிட்டுருப்பான், எவ்வளோ தாட்ஸ் தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்காமையா உன்னை பற்றி நினைக்க போகிறேன் நினச்சிட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. என்னமோ நீ நான் விட்டுட்டு போயிட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ கூட உன் கஷ்டம் தான் உனக்கு தெரியுதா? எனக்கும் பேச தெரியும் தெரியும். ஆமாம், நான் அந்த இடத்துல உன்னை விட சின்ன பிள்ளையாட்ட பிஹேவ் பண்ணிட்டேன் தான். ஆனால் நான் அவனை வேணும்னுலாம் பண்ணலை. புரிஞ்சுக்கோடா. என்கிட்ட இப்படி இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா உனக்கு? என்ன உனக்கு என்ன தாட்ஸ் வந்து தடுக்குதா? எஸ்டர்டே நைட் நான் தூங்கலை, நீ பேசினது எல்லாமே நான் கேட்டேன். உனக்கு என்ன அப்படி தாட்ஸ் தடுக்குது? அப்படின்னா நான் உன் கூட இப்போ முன்னாடி நிற்கிறேன், அப்போ எனக்கு எவ்வளோ தாட்ஸ் வந்திருக்கணும். ஏன்டா ஏன் இப்படி சாவடிக்கிற? நீ என்னை சுற்றி வரும்போது எனக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இப்போ நீ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுக்க அப்புறமே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போவும் நான் சந்தோஷமா இல்லை, இப்பயும் நான் சந்தோஷமா இல்லை. அப்புறம் எப்போ தான் நான் சந்தோஷமா இருப்பேன்? சொல்லுதையா, ஏன் என்னவே பார்த்துட்ருக்க? எதுக்குடி அழுகிற? நீ எதுக்கு அழுகிற? நான் எதுக்கோ அழுகிறேன். என்ன எல்லாம் நைட்டு நான் பேசலாம் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தியா அப்படி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் ரொம்ப டேஸோட தேங்காய் பார்க்குறீங்க. அப்போ அஞ்சல் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. எங்கள் தயாங் கண்ணிலேருந்து தண்ணி வராமல் உட்காரு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் சரியா? அமைதியார்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜேகே வந்து நிற்கிறான். ஜேகே பார்த்துட்டு எனக்கு செம்ம கோவம் வருது. ஓகேடா, இதோட இந்த பாட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.